அனைவருக்கும் வணக்கம். தவேகா விஜய் அவர்கள் வெற்றி மேல் வெற்றியையும் திமுக தோல்வி மேல் தோல்வியையும் சந்தித்து வருகிறது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது உடைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்டாலினுக்கு விழுந்த மிகப்பெரிய பேரிடியாகும். காரணம் என்னவென்றால், முதலாக தமிழக தேர்தலில் போட்டியிட்ட தவேகா பூஜ்ஜியத்திலிருந்து தான் தனது வாக்குகளையும் சீட்டுகளையும் துவக்கியது. அப்படி துவக்கிய தவேகா 108 இடங்களை வெற்றி பெற்றது. ஆட்சி அதிகாரத்துக்கு தேவை 118 இடங்கள் என்ற நிலையில் விஜய் 2 இடங்களில் வெற்றி பெற்றது ஒன்றை கழித்து விட்டார். 117 இடங்கள் போதுமானது. இப்போ தவேகாவிடம் 107 இடங்கள் இருக்கின்றன. 5 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரித்தவுடன் 112ஆக மாறியுள்ளது. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் தேவை இருந்தால் இது தனியாக கூட்டணியோடு ஆட்சி அமைக்கும் சக்தி தவேகாவுக்கு வந்துவிடுகிறது. இந்த நிலையில்தான் தவேகா யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் ராகுல் காந்தி ஸ்டாலினை பழி தீர்த்து கொண்டார். ஒரே நாளில் ஒரு முடிவெடுக்கப்பட்டு இன்று மே 6ஆம் தேதி என்று தவேகா தலைவரின் பணியுறு அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் சென்று ஆதரவு கடிதத்தை தந்துள்ளது. ஸ்டாலினுக்கு விழுந்த மிகப்பெரிய பேரிடி என்று பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய தவறை திமுக தலைவர் ஸ்டாலின் செய்ததுதான். அது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் அவமதிப்பையும் ஏற்படுத்தியது. என்னவென்றால், தாங்கள் தொடர்ந்து திமுகவை ஆதரித்து வருகிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கையை முன்வைத்தது. இதை முன்வைத்த முக்கியமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுல் காந்தி அனுமதி பெற்றே இந்த கோரிக்கையை வைத்து தனியாக தவேகா தலைவர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் வழக்கமான இருக்கின்ற கோஷ்டி திமுகவை விட்டு விலக வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள். இந்த நிலையில்தான் சிதம்பரம் அவர்கள், இவரெல்லாம் அரசியலில் பழைய பெருச்சாளிகள். எனவே சிதம்பரம் நேரடியாக கார்கே மற்றும் சோனியாவுடன் பேசி கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டார். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து காங்கிரஸுக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டு வெளியே வந்த முதல் ஸ்டாலின் அவர்கள் தன் கையை ஒரு சையாக ஃபினிஷ் முடிச்சிட்டேன் அப்படின்னு காட்டியது ராகுல் காந்திக்கு மேலும் அவமதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவர் என்னையே முடித்து விட்டார் என்று தான் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். ஏனென்றால் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் நெருங்க நட்பை பாராட்டியவர்கள். என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்டாலின் என்று நட்பை பாராட்டியவர் ராகுல் காந்தி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றாக அமர்ந்து பார்த்தவர்கள். இப்படி நெருக்கமாக இருந்த ஒரு நட்பை வீணாக போனதற்கு ஸ்டாலின் ஒரு காரணம். என்னவென்றால், ஆட்சி அதிகாரிகள் பங்கு கட்ட பொழுது ஸ்டாலின் சொன்ன வார்த்தை, தமிழகத்தில் அந்த பேச்சுக்கே இடமில்லை, இங்கு கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது, திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதுவரை யாருக்கும் தந்ததில்லை, இனிமேலும் தராது, தமிழகத்தில் அதற்கு பேச்சுக்கு இடமே இல்லை என்று சொல்லிவிட்டு தான் ராகுல் காந்தியை தாண்டி ராகுல் காந்தியை கைவிட்டு விட்டு நேரடியாக கார்கே சோனியாவுடன் பேசி கூட்டணியை வைத்து கொண்டார். இன்று ராகுலுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஸ்டாலினை கைவிட்டு விட்டு நேரடியாக விஜயிடம் தொடர்பு கொண்டார். இதுதான் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் ஒருவருக்கு செய்தால் பின்னால் நமக்கு விளையும். காரணம் என்னவென்றால், அரசியல் என்பது கூட்டணி மட்டுமல்ல, அதை தாண்டி ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டது. ஆட்சி அதிகார வாய்ப்பை தற்பொழுது காங்கிரஸ் தவறவிட்டால் என்றைக்குமே ஆட்சியில் பங்கு பெற முடியாது. காரணம் என்னவென்றால், 1967ஆம் ஆண்டு ஆட்சி இழந்த காங்கிரஸ் கடந்த 60 ஆண்டு காலமாக எந்த கூட்டணியும் ஆட்சியில் பங்கு பெறவில்லை. கிட்டத்தட்ட 2 தலைமுறைகளே ஆகிவிட்டன. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் ராகுல் காந்தி முயற்சித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவரை உதாசீனப்படுத்தியது திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக மிகப்பெரிய அடி வாங்கியது. அப்பொழுது அதிமுக 37 எம்பிக்களை வெற்றி பெற்றது. அதன் பிறகு
கூடா நட்பு என்று திமுக காங்கிரசிலிருந்து பிரிந்த பின்பு 2015 மீண்டும் இணைந்தார்கள். இப்படி 11 ஆண்டுகள் கூட்டணியால் இருந்த காரணத்தால் தான் 2019 மக்களவைத் தேர்தலிலும் 2024 மக்களவைத் தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முதலில் 38 இடங்கள், அடுத்து 39 இடங்களில் வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றது. அதற்கு கூட இவர் நன்றி பாராட்டி காங்கிரஸை ஆதரிக்கவில்லை என்பதே உண்மை. இனிமேல்தான் இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் பங்குள்ள கட்சியுடன் கூட்டணி என்று ஸ்டாலினை ராகுல் காந்தி பழிவாங்கிவிட்டார். இதுதான் உண்மை. உடனடியாக தவேகாவுடன் சேர்ந்து ஆதரவை தெரிவித்துவிடுவது சாதாரண விஷயம் அல்ல. இந்திய அரசியலேயே இது உலுக்கி போட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், இவர்கள் இந்திய கூட்டணியில் ஒன்றாக இருப்பவர்கள். இன்று அந்த கூட்டணி தமிழகத்தில் உடனே போய்விட்டது. இதில் காங்கிரசுக்கு இழப்பதற்கென்று பெரிய விஷயம் இல்லை. ஆனால் திமுகவுக்கு ஆட்சியை இழந்தது, கூட்டணியை இழந்தது, ஸ்டாலின் தோற்றது என்று வரிசையாக ஹேட்ரிக் தோல்வியை சந்தித்துள்ளார். விஜயை பொறுத்தவரை ஹேட்ரிக் வெற்றியை சந்தித்துள்ளார். பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்த இடத்திலிருந்து தாவிக தலைவர் விஜய் 108 இடங்களை வெற்றி பெற்றுள்ளார். திமுக தலைவரும் சிட்டிங் முதல்வருமான ஸ்டாலினை குளத்தூரில் தோற்கடித்து உள்ளார். மூன்றாவதாக கூட்டணியை உடைத்து விட்டார். எனவே விஜய்க்கு ஹேட்ரிக் வெற்றி கிடைத்துள்ளது, ஸ்டாலினுக்கு ஹேட்ரிக் தோல்வி கிடைத்துள்ளது. ராகுல் காந்தி மிக அருமையான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் ஸ்டாலினை பழிவாங்கிவிட்டார் என்பதே உண்மை. வரும் காலங்கள் இன்னும் இதைவிட பரபரப்பு அரசியல் மாற்றங்களை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள் நீடிக்குமா, அவன் வெளியே செல்லுமா என்பதுதான் இப்போது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.